வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம். ராஜம்மாள் பிரசவத்திற்காக மருத்துவமனையில் பயத்துடன் அமர்ந்திருந்தாள். இவள் பயப்படுவது பிரசவத்தை நினைத்து இல்லை. இவளுக்கு ஏற்கனவே திவ்யா என்ற பெண் உள்ளாள். இது இரண்டாவது பிரசவம். இவள் கணவன் முத்தையாவிற்கு ஆண் குழந்தை என்றால்தான் இஷ்டம். திவ்யா பிறந்த அப்போ கூட பெண் குழந்தை என்று 1 மாதம் வீட்டிற்கே வரவில்லை. பின்பு அக்கம் பக்கத்தினர் தான் சத்தம் போட்டு வீட்டிற்கு போய் என்றார்கள். முத்தையாவும் வேண்டா வெறுப்பாகத்தான் வீட்டிற்கு சென்றான். முதலில் முத்தையாவிற்கு அவன் அத்தை மகள் கணவரை இழந்து நிற்பதால் அவளைத்தான் கல்யாணம் செய்திக்க விருப்பம். முத்தையாவின் தாய்தான் அவனை வற்புறுத்தி ராஜம்மாளுக்கு கல்யாணம் செய்து வைத்தாள். இன்னமும் முத்தையாவின் அத்தை மகள் மகேஸ்வரி கல்யாணம் ஆகாமல் தான் இருக்கிறாள். இதை எல்லாத்தையும் நினைத்து ராஜம்மாள் பயந்து கொண்டு இருந்தாள். ராஜம்மாவுக்கு பிரசவ வலியும் வந்தது. அவள் பயந்தது போல் மறுபடியும் பெண் குழந்தையே பிறந்தது. இதை கேட்ட முத்தையா குழந்தையை கூட பார்க்காமல் மருத்துவமனையில் இருந்து சென்று விட்டான். பிரசவத்தின் வலியை விட முத்தையா குழந்தையை கூட பார்க்காமல் சென்றதுதான் ராஜம்மாளுக்கு வலியை ஏற்படுத்தியது. 3 நாட்களுக்கு பிறகு மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு வந்தாள். அங்கு வீடு பூட்டி இருந்தது. அக்கம் பக்கத்தினரிடம் விசாரித்தாள். யாருக்கும் ஒன்றும் தெரியவில்லை. கை குழந்தையை வைத்து கொண்டு நிலைகுலைந்து தரையில் உட்கார்ந்தாள். என் பெற்றோர்கள் உயிரோடு இருந்திருந்தால் இந்த நிலைமை தனக்கு வந்திருக்குமா என்று கண்ணீர் வடித்தாள். சிறிது நேரம் கழித்து முத்தையா அங்கு வந்தான். ராஜம்மாள் குழந்தைகளுடன் இருப்பதை பார்த்துவிட்டு, இனி நான் உன்னுடன் வாழ தயாராக இல்லை, உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லிவிட்டு வீட்டின் உள்ளே சென்று கதவை சாத்தி கொண்டான். ராஜம்மாள் அழுது அழுது சோர்ந்து போனாள். அக்கம் பக்கத்தினரும் இவளுக்கு உதவி செய்யவில்லை. திடீரென அவள் தோழியின் ஞாபகம் வர அங்கு சென்றாள். அவள் தோழியிடம் சென்று நடந்ததை கூற, அவளும் நீ இங்கேயே இரு, நான் மட்டும்தானே இங்கே இருக்கேன் என்று பெருந்தன்மையுடன் இருக்க இடம் கொடுத்தாள். அவள் தோழிக்கும் சொந்த பந்தம் என்று யாரும் இல்லை. தனியாக அவளுக்கென்று ஒரு குடிசையில்தான் வாழ்கிறான். ராஜம்மாவின் 2வது மகளுக்கு செல்வி என்று பெயரிட்டாள். மூத்தவள் திவ்யாவை பள்ளியில் கொண்டு போய் சேர்த்து விட்டாள். ஒரு நாள் ராஜம்மாளின் தோழி பாம்பு கடித்து இறந்து விட்டாள். ராஜம்மாளுக்கு இருந்த ஒரு துணையையும் இழந்து விட்டேனே என்று அழுதாள். காலங்கள் நகரத் தொடங்கியது. சின்ன பெண்ணையும் பள்ளியில் சேர்த்தாள். ராஜம்மாள் ஒரு செங்கல் சூளையில் வேலை பார்த்து கொண்டு தன் பிள்ளைகளை தனியாக பார்த்து கொண்டு இருந்தாள். அங்கு முத்தையாவை அவன் அத்தை மகளை கல்யாணம் செய்து கொண்டான். கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லேயே அவள் கருவுற்றாள். அவளுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. முத்தையா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். திவ்யா 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றாள். அவளுக்கு ஆரம்பத்தில் இருந்தே காவல்துறை மீது ஆசை இருந்ததால் அதற்கே அவள் படித்தாள். ராஜம்மாள் இரவு பகல் என்று பாராமல் தன்னை போன்று தன் பிள்ளைகளும் ஆயிரக்கூடாது என்று தனி ஆளாக பாடுபட்டாள். அவளின் இந்த நிலைமையை பார்த்து 2 மகள்களும் வருத்தப்பட்டனர். அதற்கு ராஜம்மாள், நீங்கள் என்னை பார்த்து வருத்தப்படாமல் நல்ல வேலைக்கு சென்றால் அதுவே நீங்கள் எனக்கு செய்கிற கைமாறு என்றாள். ராஜம்மாள் ஆசைப்பட்டது போல் திவ்யா இன்ஸ்பெக்டர் ஆனாள். செல்வி ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தாள். ஒரு நாள் திவ்யாவின் ஸ்டேஷனுக்கு ஒரு புகார் வந்தது. அதை கொடுத்தவர் ஒரு நகைக்கடை முதலாளி. அவர் வீட்டில் இருந்த 5 லட்சம் பணத்தை பக்கத்தில் இருந்த ஒரு பையன் திருடிவிட்டு செல்லும்போது நான் பார்த்துவிட்டு அவனை கையும் களவுமாக பிடித்து இங்கு கூட்டி வந்தேன் என்றார். திவ்யா அவனை விசாரித்து கொண்டு இருந்தாள். ராஜம்மாள் திவ்யாவிற்கு சாப்பாடு கொடுக்கலாம் என்று ஸ்டேஷனுக்கு வந்தாள். அப்போது அங்கு முத்தையாவை பார்த்து அப்படியே நின்றாள். திவ்யா, என்னம்மா அங்கேயே நிற்கிற அப்படின்னு சொல்ல, முத்தையா திரும்பி பார்த்து அதிர்ச்சியானான். பின்பு ராஜம்மாள் உள்ளே வந்து, ஏன் அந்த ஆள் இங்கே நிற்கிறான் என்றாள். அதற்கு திவ்யா, இவன் பையன் 5 லட்சம் பணத்தை திருடியிருக்கான், அதான் விசாரித்து கொண்டு இருக்கிறேன் என்றாள். முத்தையாவிற்கு திவ்யா தன் மகள் என்று தெரிந்தும் கூனி குறுகி போய் திவ்யாவிடம், உன் தம்பியை காப்பாற்று என்று காலில் விழுந்தான். திவ்யா, யார் இவன், இந்த திருடன் எனக்கு தம்பியா என்றாள். அதற்கு முத்தையா, ஆமாம்மா, நான் தான் உன் அப்பா என்று கதறினான். ராஜம்மாளிடம் இந்த ஆள் சொல்வது உண்மையே என்று திவ்யா கேட்டாள். அதற்கு ராஜம்மாள் ஆமாம் என்று சொல்ல, திவ்யா முத்தையாவிடம், என்னுடைய அப்பா என் தங்கை பிறந்தவுடனேயே இறந்து விட்டார். எனக்கு ஒரு அம்மா ஒரு தங்கை மட்டும்தான். இவன் செய்த தவறுக்கு இவனுக்கு தக்க தண்டனை கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு அவள் அம்மாவை கூட்டிக் கொண்டு வீட்டிற்கு சென்றாள்.
முத்தையா நான் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டேன் என்று வருத்தப்பட்டான்.